அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை, அல்ஹம்துலில்லாஹ். புனிதமான ரமலான் மாதத்திலே ரஹ்மத்தான 10 நோன்புகளை ரஹ்மத்தாக நமக்கு அல்லாஹ் நோன்பு நோக்கக்கூடிய சக்தியையும் ஆரோக்கியத்தையும் ரஹ்மத்தையும் அளித்தானே. உலகம் முஸ்லீம் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு நன்றி கடனை செலுத்துகிறோம். அதே போன்று இறைவா, மகஃபிரத்தான 10 இன்னைக்கு ஒன்றாக இருக்கிறது. அப்போவே அந்த ரஹமத்து அந்த மகஃபிரத்தான 10 ஒன்றிலேயே வளைகுடா போர், அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர், அரபு உலகமே சம்பித்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, பதட்டமான உலகம் பார்த்து வருகிறது. ரஹ்மானே, அந்த நேரத்திலே உலகம் முஸ்லிம் எல்லோரும் போரிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த ரமதான் மாதத்திலே அமைதி, ஹத்து, சாந்தி, சமாதானம் எல்லோரும் நோன்பூச்சு, தராவிய தொழுது, குரான் ஓதி, தான தர்மம் எல்லா மக்களுக்கும் நல்ல தர்மங்களை, தான தர்மங்களை உதவி செய்யக்கூடிய, லேத்துக்கு எதிராக அடையக்கூடிய, பத்ரு சஹாபா பெருமக்கூடிய பறக்கத்தை அடையக்கூடிய, தராவியாக்களை தொழுகக்கூடிய, அதிகமான ஹத்தன் குர்ஆனை ஓதக்கூடிய, அதிக துவா செய்யக்கூடிய, இஃப்தார்களை, சஹருகளை சரியா நல்ல முறையிலே நடக்கக்கூடிய அருமையான அல்லாஹ் நமக்கு தந்த மாபெரும் ஒரு அருள் கொடை ரமலான் என்பது. அப்போ அந்த நேரத்திலே உலக முஸ்லீம் எல்லோரும் அமைதிக்காக பிரார்த்தனை புரிய வேண்டும். குறிப்பாக இன்னைக்கு 12வது தராவியா, அதிலே தொழக்கூடியவங்களுக்கு நாளை மறுமையிலே 14வது சந்திரனை போன்று பிரகாசமான நிலையிலே நாளைக்கு மறுமையில் வருவார் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முக்கியமான நாட்கள் வர இருக்கக்கூடிய, இனி நாள் இருக்கக்கூடிய அந்த நேரங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேட்டிகளை இறுக்கி கட்டி அவங்க வீட்டு பக்கமே போகாமல் பள்ளியிலே தொழக்கூடியவங்களாக, காற்றை போன்று மக்களுக்கு உதவிகளை செய்யக்கூடியவங்களாக, அதிகமான குர்ஆன் ஓதக்கூடியவங்களாக, ரமலானில் அதிக இபா செய்யக்கூடியவங்களாக, ரமலான் ஈத்திகாஃப் இருக்கக்கூடியவங்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுத்தந்த சஹாபா பெருமக்களுடைய அந்த ரமலான் எல்லாம் அப்படிப்பட்ட புண்ணியம் பூக்கும் அந்த ரமலானை இபாதத்திலே கழித்தாங்களே. அப்படிப்பட்ட உலகம் முஸ்லிம்கள் அமைதியை தேடுகிறது. அல்லாஹ் இந்த அமைதியான உலகத்துக்காக எல்லோரும் துவா செய்யுங்க. துவா தான் மிக முக்கியம். அதிகமாக இஸ்திக்ஃபார் சொல்லுங்க, அதிகமான நம்ம தௌபா செய்யுங்க. அதிகமான அல்லாஹ் இடத்திலே தௌபா செய்து, இஸ்திக்ஃபார் செய்து, துவா செய்து நம்முடைய உலகம் முஸ்லிம்கள் எல்லோரும் ஒற்றுமையான ஒரு உலகத்தை தர வேண்டும். போர் இல்லாத ஒரு உலகத்தை படைக்க வேண்டும். எப்போதும் என்றைக்கும் போரில் ஒரு சமாதானம் இல்லை, போரில் ஒரு வெற்றி இல்லை, போரில் ஒரு